உள்ளூராட்சி சபைகளை எவ்வாறு முறையாக நிர்வாகம் செய்ய வேண்டும் என்கின்ற அறிவு கூட இல்லை. ஒரு உள்ளூராட்சி சபையினுடைய செயலாளரோ அல்லது ஆணையாளரோ தானே அதுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போகணும். ஆனா அங்க சேர்மன் இல்லாட்டி மேயர் போன முறையற்ற வழக்கு நீங்க போங்க பேக்க தூக்குங்க பஸ் எத்தனை கேட்கிற. அதுக்கு பிறகு பாத்தீங்களா தமிழர்கள் வந்துட்டார்கள் என்றா நாம பொங்கி எழுப்புற. ஒரு உள்ளூராட்சி சபைக்கு உரித்தான ஒரு பேரை கல்முனை கரக்கடை பள்ளி என்கின்ற பெயரை மாற்றுவதில் கூட இத்தனை ஆண்டுகள் அரசியல். ஆகவே முறையான தலைமைகளிடம் நீங்கள் வாக்கை அளியுங்கள். ரிஷாட் பதூர்தீன் அவர்களுடைய கட்சிக்கு வாக்களிக்க போறீங்களா? வவுனியாக்கும் மன்னாருக்கும் போய் பார்த்து போட்டு வந்து வாக்களிங்க. ஜென்மத்திலே வாக்களிக்க மாட்டீங்க. வவுனியா ரோட பாத்தியலா நரிகிற ரோட் தரம் போன வருஷம் தான் கருத்து ரோட்டை கட்டு மன்னார் ரோட். அதுக்குள்ள இங்க 100 வீடு திட்டம். வயலுக்கு வெள்ளாமை ஜெயிலியா ஆழ்வரசுறதுக்கு துரட்டி கட்டிருக்க. அவர் கழுத்துக்கு மேல வெள்ளம் அக்குறன. சம்மாந்துறையினுடைய அபிவிருத்தி எப்படி இருக்க போகிறது என்று வீடியோவில் எத்தனை காலம் இந்த மக்களை ஏமாற்ற முடியும்? அஸ்ரவை ஈன்றெடுத்த மக்கள், மீண்டும் சொல்லுகிறோம், வசைகள் பாடினீர்களே தவிர வேறொன்றும் செல்லவில்லை. கல்முனை மக்களை ஏமாற்றினீர்கள். கல்முனையில் இருந்த ஆவணங்கள், நகரங்கள், அலுவலகங்களை அதாவுல்லா கொண்டு வைத்தார். சம்மாந்துறையில் இருந்த அலுவலகங்களை கொண்டு வைத்தார். சம்மாந்துறை கல்முனையில் இருந்து ஒரு கள்ளையனும் அக்கரைப்பற்றுக்கு கொண்டு போனதாக உறுதிப்படுத்துங்கள். அரசியலை விட்டு ஒதுங்குகிறோம். தலைவரையும் வைத்துத்தான் சொல்லுகிறோம். அந்த அறாமான வேலை பார்க்கறதில்ல. முறையாக அபிவிருத்திகள் செய்ய போனால் அக்கரைப்பற்றுக்கு செய்திருக்க வேண்டும். அக்கரைப்பற்று அரசியல் அனாதையாக இருந்தது. தலைவருடைய வருகைக்கு முன் நூலகம் இல்லை, வைத்தியசாலை இல்லை. வீதி ஓரங்களில் புலி பிரச்சனை, ஒளிவில் பாலத்தடிய மகப்பேற்று வைத்தியம் செய்த எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறார்கள். வைத்தியசாலையை கட்டி கொடுத்த தலைவர், ஒரு ஊரை அலங்கரித்தவர். இப்படித்தான் டவுன்ஷிப் டெவலப் பண்ண வேண்டும் என்று சமூகத்துக்கும் தேசியத்துக்கும் சர்வதேசத்துக்கும் அடையாளமிட்டு காட்டியவர். பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர், நமது மாவட்டம் அக்கரைப்பற்று அழகாக இருக்கிறது. எரிச்சல் வந்துட்டு இதுக்குள்ள காசாட புலம்பல். காசாவுல நடக்கிற அநியாயத்தை பாத்தியலா? எனவே அதிகமானோர் பேச வேண்டும், தலைமையும் பேச வேண்டும். எதிர்வரும் காலங்களில் பொக்கெட் மீட்டிங்கள், நமது உறுப்பினர் வேட்பாளர்களுடைய கூட்டங்களில் இவற்றை பற்றி பேசுவோம். நாம அழகா கதப்போம். நாம தாராபுரம் இருந்து வரல, இருந்து வரல, சமந்துரைக்கு கால்பதித்து பேச வேண்டிய அருகதைகள், தகுதிகள் அம்பாறையில் பிறந்த நமக்கு இல்லாவிட்டால், ஆகவே மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உரை நிகழ்ந்து சென்று முன்னாள் கல்முனை மாநகர சபையின் உறுப்பினரும் தேசிய காங்கிரசின் தேசிய இளைஞர் அமைப்பாளருமாகிய கௌரவ சப்ராஸ் மன்சூர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதனைத் தொடர்ந்து உரை நிகழ்த்த காத்துக் கொண்டிருக்கின்றார் சிறுபான்மை முஸ்லிம்களுக்காக அடுத்து நாங்கள் உரை நிகழ்த்த அன்போடு அழைத்துக் கொள்ளப் போவது அஹ்சன். இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
ஆம், இப்போது எமது 10 வட்டாரங்களுக்குமான வேட்பாளர் அறிமுகம் இப்போது இடம்பெறப் போகின்றது. அந்த அடிப்படையில் ஹவுசன் இப்போது அந்த வேட்பாளர் அறிமுகத்தோடு உங்களோடு இணைந்து கொள்கின்றார். ஆம், அந்த அடிப்படையில் முதலாம் வட்டார வேட்பாளர் மல்வத்தி வட்டாரம் எம் முஜாஹித் அவர்கள் இந்த இடத்தில் பிரசமாக இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து இரண்டாம் வட்டார வேட்பாளர் இந்த பிரதேசத்திற்கு உரித்தான ஒருவர், பலதரப்பட்ட சேவைகளை இந்த பிரதேசத்துக்கு என்று வழங்கிய ஒருவர், முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநருடைய பல சேவைகள் மூலமாக விளங்கிய ஒருவர், அன்புக்குரிய இப்போது முதலாம் வட்டார வேட்பாளர் இப்போது அவருக்கான அறிமுகம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் வட்டார வேட்பாளர் எம் முஜாஹித் மல்வத்தி வட்டாரம். எல்லோரும் அவருக்கான கரகோஷங்களை கரதட்டல்கள் மூலமாக வழங்கி நாங்களே அவரை உற்சாகப்படுத்துகின்றோம். அடுத்து நாங்கள் அன்போடு ஞாபகப்படுத்துவது, இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வீடை அமைந்திருக்கின்ற பல சவால்களை எதிர்கொண்டு பல சேவைகளை செய்த ஒரு வட்டாரம் வீரமுனை வட்டாரம். வீரமுனை வட்டாரத்தினுடைய வேட்பாளர்களில் ஒருவர், முன்னாள் பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினராக இருந்த ஒருவர், முன்னாள் ஆளுநர் மூலமான பல சேவைகளை இந்த மண்ணுக்கும் இந்த வீரமுனை வட்டாரத்திற்கும் செய்த அன்புக்குரிய ஷஹீல் அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம் வேட்பாளர் அறிமுகத்திற்காக. அதனை தொடர்ந்து வீரமுனை மூன்றாவது வேட்பாளர் ALM ஹாரிஸ் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். தேசிய காங்கிரசுடைய வேட்பாளர் அறிமுகம் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வீரமணி வட்டார வேட்பாளர் IM வாஸ்லியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இது வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யக்கூடிய இந்த நிகழ்வு பிரமாண்டமாக இந்த மண்ணில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நான்காவதாக மூன்றாம் வட்டார சின்னப்பள்ளி வட்டாரம் MAM அஹ்மத் அமான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நான்காம் வட்டாரம் மட்டக்களப்பு தரவையிலிருந்து AACM நிசாம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த மண்ணுக்கு சிறந்த சேவைகளை செய்யக்கூடிய ஒரு சிறந்த வேட்பாளர்களை இந்த நிமிடத்தில் இந்த மக்களுக்காக நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஐந்தாம் வட்டார தைக்காப்பள்ளி வட்டாரத்திலிருந்து MBF ஷமீர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஒரு பெண்ணாளுமையாக இருந்து சிறந்த முறையில் நிர்வகிக்கின்ற பெண் சிங்கங்களில் ஒருவர் ஷமீரா அவர்கள் இப்போது உங்கள் முன்னிலையில். அதனைத் தொடர்ந்து ஏழாம் வட்டாரத்திலிருந்து அடுத்து ஏழாம் வட்டாரம் ஆறாம் வட்டாரத்திலிருந்து வெளிநாடி வட்டாரம் AL அபுபக்கர் அவர்களை அன்போடு அழைத்து
அதனை தொடர்ந்து 6ஆம் வட்டாரம் அதிலிருந்து இந்த நிகழ்வினை சிறந்த முறையில் தலைமையை தாங்கி நடாத்திக் கொண்டிருக்கின்றார். ஐக்கிய தேசிய காங்கிரசுடைய ஒரு சிறந்த ஒரு தலைமை. இதனால் இந்த நிகழ்வினை நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய சமாந்திரை மத்திய வட்டார வேட்பாளர் KLM ஹிஷாம் அவர்களுக்கு இந்த நிகழ்வினை நாங்கள் நினைவூட்டமாக பகிர்ந்து கொள்கின்றோம். இவரை பொறுத்தவரையில் மர்ஹூம் அன்வர் இஸ்மாயில் அவர்களுடைய காலத்திலே இருந்து அவரின் அரசியலை கற்ற ஒருவர். எனவே அவர் இன்றைய நாள் நிகழ்ச்சிகளை தலைமையேற்கின்ற ஒருவர். 6ஆம் வட்டார பிரதிநிதி அன்புக்குரிய KL ஹிஷாம் அவர்களுக்கு எல்லோரும் சேர்ந்த உற்சாகமான கரகோஷம் வழங்குவோமா? அதனை தொடர்ந்து 8ஆம் வட்டாரத்திலிருந்து மலையடி கிராமம் MI ஃபாய்ஸ் அவர்கள் என்போடு அழைக்கின்றோம். இது மலையடி கிராம வட்டாரத்திலிருந்து ஃபாய்ஸ் அவர்கள் இந்த மண்ணுக்கு ஒரு சிறந்த ஒரு சேவையினை வழங்க வேண்டும். அனைவருக்கும் தேசிய காங்கிரசுடன் இணைந்து இந்த மக்களின் குரலை நாங்கள் எழுப்ப வேண்டும் என்பதற்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோன்று இந்த நிகழ்வுகளுக்கு வருகை தர முடியாமல் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை நினைவூட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் 9ஆம் வட்டாரத்திலிருந்து, அதாவது மல்கம்பட்டி வட்டாரத்திலிருந்து KL ஜலால்தீன் அவர்கள் இந்த இடத்துக்கு வருகை தர முடியவில்லை. ஏனென்றால் அவர்களின் இரத்த உறவிலிருந்து மின்னல் தாக்கி அவர்களின் உறவு இன்றைய நாள் எழுந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அவர் இந்த இடத்துக்கு வருகை தரவில்லை. அதே போன்று 10ஆம் வட்டார வளத்தாப்பட்டி வட்டாரத்திலிருந்து D நிப்ராஸ் அவர்களும் இந்த இடத்தில் வருகை தரவில்லை. அதை உங்களுக்கு நினைவூட்டுவதமாக நாங்கள் பயணித்துக் கொள்கின்றோம். ஆம், இப்போது சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய வேட்பாளர்கள் அறிமுகம் இப்போது நிறைவுக்கு வந்திருக்கின்றது. அடுத்து நாங்கள் உங்களை அழைத்து செல்ல போவது பல வினாக்குறியீட்டோடு இருக்கின்ற கேள்விகளுக்கான முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட விடைகள் வழங்குகின்ற தருணங்கள். அடுத்து நாங்கள் உங்களை அன்போடு அழைத்து செல்கின்றோம். ஆம், அதனை தொடர்ந்து உரை நிகழ்த்துவதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது சிறுபான்மை முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கும் தலைவர்களில் ஒருவர், முஸ்லிம் மக்களுக்காக பார்லமெண்டத்தில் பேசிய ஒரு அதனை தொடர்ந்து அடுத்து நாங்கள் இந்த வேளையில் உரை நிகழ்த்த அன்போடு அழைத்துக் கொள்ளப் போவது முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநருடைய பல சேவைகளை இந்த சமாந்துரையினுடைய இடைப்பாளராக இருந்து வழங்கி இந்த வீரமுனை வட்டாரத்தினுடைய தற்போதைய ஒரு வேட்பாளராகவும் முன்னாள் கலைக்கப்பட்ட பிரதேச சபையினுடைய ஒரு உறுப்பினராகவும் முன்னாள் உறுப்பினராகவும் இருந்து பல சேவைகளை கல்வி, சுகாதாரம், பாலங்கள் என்று பல செயற்பாடுகளை இந்த வீரமுனை வட்டாரத்திற்காக வழங்கிய அன்புக்குரிய ACM ஷஹீல் அவர்களே உற்சாகமான கரகோஷங்களுக்கு மத்தியில் அன்போடு நாங்கள் இந்த வேளையில் உரை நிகழ்த்த அடைகின்றோம். இன்றைய பொங்கியலும் புரட்சி கூட்டத்தின் 2025 ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து அவர்களை ஆதரித்து இடம்பெறுகின்ற இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய தேசிய காங்கிரசினுடைய தலைமை, முன்னாள் உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சராகவும் சம்மாந்துறை பிரதேச செயலகத்தினுடைய எல்லைக்குள்ளே அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக இருந்த எங்களுடைய மதிப்புக்குரிய அதாவுல்லா சார் அவர்களே, அதே போன்று இங்கே உங்கள் முன்னிலையிலே பல தெளிவுகளை சொல்லிவிட்டு தேசிய காங்கிரசுடைய கொள்கை அதை பற்றி உங்களுடைய உணர்வுபூர்வமாக உணர்த்திவிட்டு
இந்த சம்மாந்துறை மண்ணிலே இந்த நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் ஒரு தெளிவை வழங்கிய கல்முனை மாநகரத்தினுடைய ஒரு உறுப்பினர், தேசிய காங்கிரசினுடைய பிரதி இளைஞர் அமைப்பாளராக இருக்கின்ற சப்ராஸ் மன்சூர் அவர்களையும் விழித்து இந்த இடத்திலே சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய எதிர்கால சபையிலே என்னோடு அலங்கரிக்க காத்திருக்கின்ற மல்வத்தை வட்டாரத்தினுடைய ஒரு வேட்பாளர் சகோதரர் முஜாஹித் அவர்களையும், அதே போன்று சம்மாந்துறை பிரதேசத்தினுடைய முகவத்திலேயாக இருக்கின்ற வீரமனை வட்டாரத்தினுடைய என்னுடைய சக உறுப்பினர் ஹாரிஸ் அவர்களையும், இந்த சபையிலே ஒரு மாற்றம் வேண்டும், சென்னல் கிராமத்தில் இருந்த ஒரு பெண்மணி இந்த பிரதேச சபையிலே அலங்கரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே என் சக வேட்பாளராக இருக்கின்ற சகோதரி பஸ்லியா அவர்களையும், சின்னப்பள்ளி வட்டாரத்தினுடைய ஒரு இளம் சிங்கம் சகோதரர் அமான் அவர்களையும், அதே போன்று 4ஆம் வட்டார மட்டக்களப்பு தலைமையினுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரசிலே 2018ஆம் ஆண்டு என்னோடு போட்டியிட்டு சொற்ப வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் அவர் ஒரு சபையிலே 1 மாத காலம் ஒரு உறுப்பினராக இருந்த முன்னாள் உறுப்பினர் சகோதரர் நிசாம் அவர்களையும், மிக முக்கியமான வட்டாரம் 5ஆம் வட்டாரம், பல ஆண் வேட்பாளர்கள் இருந்தாலும் ஒரு சிங்கமாக தனித்திருந்து ஒரு பெண் சிங்கமாக வலம் வருகின்ற எங்களுடைய சகோதரி சமீரா அவர்களையும், அண்மையிலே இருக்கின்ற விளினியாடி வட்டாரத்தினுடைய ஒரு வீரமகன் அக்பர் அவர்களையும், மலையடி கிராம வட்டாரத்தினுடைய கதாநாயகன் சகோதரர் பாயிஸ் அவர்களையும், 9ஆம் வட்டாரத்தில் இருக்கின்ற எங்களுடைய வேட்பாளர் ஜலால்டீன் அவர்களையும், அதே போன்று வளத்தாப்பட்டி மக்களுக்கு தன்னுடைய பிரதித்துவம் மூலமாக சேவை செய்ய வேண்டும் என்று அவருடைய இளம் பாராயத்தை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய சகோதரன் நிப்ராஸ் அவர்களையும் இந்த இடத்திலே விழித்துக் கொண்டு, எங்களுடைய வீரமனை வட்டாரத்திலே ஒரு பட்டியல் வேட்பாளராக இருக்கின்ற சகோதரி ஆயிஷா உட்பட எங்களுடைய வேட்புமனு திகதியில் இருந்து எங்களோடு தோளோடு தோள் நின்று ஒரு பட்டியல் வேட்பாளராக ஒரு இளைஞராக இருந்து இன்று வரை எங்களோடு பயணிக்கின்ற சகோதரன் ரிஃப்கானையும், அதே போன்று 32 வருடம் தன்னுடைய அரசியல் அரியாசனத்தின் மூலம் சம்மாந்துறை மண்ணின் மக்களுக்கு சேவை செய்த சேவை செம்மல் மறைந்த எம்.ஏ. அப்துல் மஜீத் அவர்களுடைய பாசறையிலே வளர்ந்து அந்த 32 வருடங்களும் ஒரு நாளாவது எதிர் முகாமிலே கேட்கின்ற வேட்பாளர்களுக்கு வாக்களிக்காத ஒருவராக இன்று எங்களோடு கரம் தந்திருக்கின்ற சகோதரர் புகாரி காக்கா அவர்களையும் இந்த இடத்திலே விழித்துக் கொண்டு, இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கு மூல காரணமாக இருந்து தன்னுடைய மக்களுக்காக நீ சேவை செய்ய வேண்டும், நீ ஓரமாக இருக்க முடியாது என்ற அடிப்படையிலே தேசிய காங்கிரசோடு அன்றிருந்து இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கின்ற சகோதர உள்ளங்கள் அனைவருக்கும் அவர்களையும் இந்த இடத்திலே விழித்துக் கொண்டு, இன்று இந்த தேர்தலிலே அமைதியாக
ஆரவாரம் இல்லாமல் இந்த வீரமுனை வட்டாரத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே சென்ற 2018 தேர்தலில் இருந்து இன்று வரை தங்களுடைய துவா பிரார்த்தனையோடு இன்முறையும் வாக்களிக்க இருக்கின்ற சகோதர சகோதரிகளே, அதே போன்று வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நேரலையினூடாக உலகமெங்கும் பார்த்து கொண்டு இந்த மேடையூடாக எதை சொல்லப் போகின்றார்கள், எந்த செய்தியை சொல்லப் போகின்றார்கள் என்று ஆவலோடு வெளிநாட்டுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, அதே போன்று ஊடகவியலாளர்களே, இங்கே கடமைகளை சரிவர பாதுகாப்பு தந்திருக்கிற பாதுகாப்பு தரப்பினரே, அதே போன்று இந்த கூட்டத்தை நெறிப்படுத்தி அழகான முறையிலே தங்களுக்கு ஒரு அறிவிப்பாளராக செயற்படுகிற தம்பி தாரிக் உட்பட இன்னும் மற்றைய சகோதரர் அவரையும் விழித்துக் கொண்டு என்னுடைய உரையை ஆற்றலாம் நினைக்கின்றேன். உண்மையிலே தேசிய காங்கிரஸ் கட்சி என்பது அந்த தலைமையோடு பயணித்த முதல் நாள் இன்றைய நாள். அதற்கு காரணம் சொல்ல வேண்டும். சென்ற 2018 ஆண்டு இந்த வீரமனை வட்டாரத்திலே மூவரில் ஒருவராக ஒரு தமிழ் சகோதரரும் இந்த இடத்தில் இருந்த ஒரு தவிசாளரும் நானும் தெரிவு செய்யப்பட்டது என்பது உண்மை. ஆனால் அந்த நேரத்திலே நீங்கள் ஆராதித்த விதம், நீங்கள் செய்த துவாக்கள், நீங்கள் செய்த எனக்கு செய்த கர்மங்கள் அனைத்துக்கும் நான் தலைவணங்கி இம்முறை தேசிய காங்கிரஸில் போட்டியிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒரு ஆக்சிடென்ட். எல்லோரும் மயில் மரம் என்கின்ற கோஷத்தோடு வெளியே வந்து அந்த லேபல்களிலே எதுவுமே செய்யாத வேட்பாளர்களை போட்டு இந்த மக்களை, அந்த மக்களுக்கான அதிகாரத்தை இல்லாமல் செய்வதற்கான சூழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த சூழ்ச்சியில் நான் அகப்படாமல் மிகவும் தந்திரமாக செயற்பட்டேன். ஏனென்றால் இந்த வீரமனை வட்டாரத்தை பொறுத்தளவில் பாரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய அபாயம் இந்த முறை இருக்கிறது. 7500 மொத்த வாக்குகளை வைத்துக் கொண்டு அதிலே ஏறத்தல 6500 வாக்குகளை வைத்திருக்கின்ற நாம் என்ன தீர்மானம் எதிர்வருகின்ற 6ஆம் தேதி செய்ய போகின்றோம்? இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற ஆர்வம் என்னை விட இந்த மக்கள், நன்றி உள்ள மக்கள் என்னிடம் வந்து அடிக்கடி கூறுவார்கள், மகன் நீ இந்த முறை போட்டியிட வேண்டும். எந்த கட்சியில் போட்டியிடுவது? அப்ப போறேன். முதல் சாய்ஸ் தாய் வீட்டுக்கு போவோம் என்று சொல்லி ஒரு முடிவை எடுத்தாச்சு. தாய் வீட்டுக்கு ஒரு சிலர், தாய் வீடுண்டா ஏசிஎம்சி முதலாவது சாய்ஸா என்னென்ன சாய்ஸ் இருந்துச்சு. ஷஹீல் வந்தால் ஏசிஎம்சி தலைவரை பொம்மை கட்டி எரிப்பதாகவும் கூறினார்கள். ஆனாலும் அதையும் பொருட்படுத்தவில்லை. எப்படியாவது தேர்தலில் போட்டியிட வேண்டும். ஏன் என்று சொன்னால் இந்த வீரமனை வட்டாரம் ஒரு சவால் நிறைந்த வட்டாரமாக இருக்கின்ற போது தங்களுடைய இருப்புகளை அவதானமாக வெற்றி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே
கட்சிகளோடு பேசினேன். தானும் ஒரு வேட்பாளராக வருகின்றேன், பேசுகின்றேன். இங்கே இருக்கின்ற அமைப்பாளரோடு விழாவாரியாக பேசி ரமலானுக்கு முன்தினம் எல்லாவற்றையும் விளங்கப்படுத்துகின்றேன். ஏனென்று சொன்னால் ஒரு முன்னாள் உறுப்பினர் என்ற வகையில் இந்த அனுபவத்தை கொண்டு இந்த வட்டாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே பேசுகின்றேன். ஓம், நாம் பேசுவோம். எல்லாவற்றையும் பேசிவிட்டு என்னோடு நெருக்கமாக இருந்தவர்கள் தலைவரோடும் பேசினார்கள். ஆனால் அவர்கள் என்னை உள்ளே அழைத்து வெட்டுவதற்கான ஒரு சூழ்ச்சி இருந்தது. 17ஆம் தேதி இந்த வீரமனை வட்டாரத்திலே ACMC சார்பாக வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்ற சகோதரர் ACMC தலைவரிடத்திலே ஒரு வேட்பாளராக அறிமுகம் செய்கின்றார்கள். 18ஆம் தேதி என்னுடைய வீட்டிலே ஒரு குழுவை அனுப்புகின்றார் இங்கிருக்கின்ற அமைப்பாளருடைய குழுவினர். 19ஆம் தேதி சகர் வேளையிலே இங்கே ACMC-யிலே வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்ற இன்னும் ஒரு வேட்பாளர் கோல் எடுக்கின்றார். இங்கு போடப்பட்ட வேட்பாளர்கள் சரியில்லை, நீங்கள் வந்தால் அந்த வட்டாரத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் பேசினார். ஆனால் கட்சியுடைய அமைப்பாளருக்கும் கட்சியினுடைய தலைவருக்கும் இல்லாத அக்கறை அந்த வேட்பாளரிடத்திலே இருந்தது. ஆனால் அவர்கள் நன்கு திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். உங்களுக்கான அதிகாரம் இல்லாமலாக்கப்பட வேண்டும், ஷஹீல் அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும், அவருடைய அரசியல் வாழ்க்கை இல்லாமல் செய்ய வேண்டும். அதுவே அவர்களுடைய கனவாக இருந்தது. 19ஆம் தேதி இரவு வேளையிலே அந்த அமைப்பாளரிடத்திலே இருக்கின்ற ஒரு நபர் கோல் எடுக்கின்றார். நீங்கள் இந்த கட்சிக்குள் வந்து விடாதீர்கள், உங்களை அழைத்து கல்முனையிலே முஸ்லிம் காங்கிரஸ் துரோகம் செய்தது போன்று உங்களுக்கு ஒரு துரோகம் அரங்கேற்றப்பட இருக்கின்றது. ஆகவே நீங்கள் இந்த கட்சிக்குள் வராதீர்கள் என்ற வார்த்தையை சொன்னார்கள். ஆனால் அந்த முடிவில் 19ஆம் தேதி இல்லை. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் வரைந்து கொண்டு என்னை வேட்பாளராக உள்வாங்க வேண்டும் என்று கனவோடு இருந்தார்கள். அவர்களிடம் நாங்கள் செல்ல முடியாது. ஆனால் ஒரு நியாயபூர்வமாக இந்த முறை வீரமுனை வட்டாரம் வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே சிந்தித்துக் கொண்டிருந்த போது எங்களுடைய மறைந்த மர்ஹூம் அன்வர் இஸ்மாயில் அவர்களுடைய ஆதரவு அணி தேசிய காங்கிரஸோடு நெருக்கமாக இருக்கின்றவர்கள் வருகின்றார்கள். ஒரு இஃப்தார் வேளையிலே வருகின்றார்கள். நீங்கள் ஒதுங்க வேண்டாம், இந்த மக்கள் அரசியல் அனாதையாக்கப்படக்கூடாது, வாருங்கள், இவர்கள் உங்களை ஒதுக்கினால் நீங்கள் தேசிய காங்கிரஸூடாக மீண்டும் இந்த சபையை அலங்கரிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அதிலும் கொஞ்சம் சிந்தனை. ஏனென்று சொன்னால் கட்சி கோஷங்களும் சில பொய்யான விமர்சனங்களும் கொண்டு இன்று தேசிய காங்கிரசுடைய தலைமை மீது பல்வேறு அபாண்டங்களை சுமத்தி இந்த பாராளுமன்றத்திலும் இந்த தேசியத்திலும் குரல் ஒலிக்க கூடாது என்று கங்கணம் கட்டியவர்கள் அவர்கள் ஒரு சில பொய் பிரச்சாரங்களையும் சொன்னார்கள்.
ஆனால் அதனையும் என் செவியூடாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நள்ளிரவு வேளையிலே என்னை அழைக்கின்றது இந்த தேசிய காங்கிரஸ் தலைமை. மகன், பயப்படாமல் நீ இந்த குதிரையை கொண்டு சவாரி செய். தைரியமாக பயணி. நீ சமூகத்துக்கு தேவையானவன். உன்னோட போராட்டம் நியாயமானது. நீ அந்த மக்களுக்கு சேவை செய்திருக்கின்றாய். உன்னை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தைரியமாக பயணி. அல்லாஹ் அந்த தலைமையை என்னிடம் ஏற்றுக்கொள்ள வைத்தது. பல்வேறு நியாயமான விடயங்களும் இருக்கின்றது அவரோடு பயணிப்பதற்கு. இவர்கள் வீடுகளுக்கு சென்று பல்வேறு பொய் பிரச்சாரங்களை செய்கின்றார்கள். நான் கட்சி மாறி திரிபவன். எனக்கு கட்சியே மார்க்கம் இல்லை. மக்களுக்கான பணி எந்த இடத்தில் இருந்தாலும் செய்ய வேண்டும். அதுதான் யதார்த்தமான விடயம். ஆனால் கடந்த பொதுத் தேர்தலிலே சிலிண்டர் சின்னத்திலே எங்களுடைய முஸ்லிம் ஆசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பயணித்திருக்கின்றேன். ஆகவே அந்த நேரத்திலே கடந்த காலங்களிலே டிசிசியினுடைய ஒரு தலைவராக சம்மாந்துறை பிரதேசத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு தலைவராக இருந்தவர் எங்களுடைய அதாவுல்லா சார் அவர்கள். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரின் இணைப்பாளராக பிரதேச செயலகத்திலே அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நானும் ஒரு பிரதிநிதியாக இந்த ஊரை பிரதித்துவப்படுத்தியிருந்தேன். மகன், எதை சாதித்தாய்? பிரதேச சபையில் இருந்து 5 வருடம் உங்களுக்கு பணி செய்திருக்கிறேன். அதனை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அந்த இணைப்பாளராக இருந்தபோது எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் என்னுடைய பிரேரணைகள் அத்தனையுமே செவியுற்று இந்த மக்களுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு சபையாக மகன் இருக்க வேண்டும். அந்த சபையில் எந்த பாகுபாடும் இல்லை. அதனால் தான் மல்வத்தையிலே ஒரு சாராய பார் திறக்கப்படுவதற்கான ஒரு பிரேரணை தமிழ் மக்களிடத்தில் இருந்து வருகிறது. உடனே அந்த பிரேரணையை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே முன்மொழிகின்ற போது அதனை உடனே தடுக்க வேண்டும், அதனை நிறுத்த வேண்டும் என்று இந்த தேசிய காங்கிரஸ் தலைமை ஒரு தீர்மானம் எடுத்தது. இன்னும் ஒரு விடயம், ஒரு சர்ச்சைக்குரிய விடயம். பெரும்பான்மையாக இந்த வட்டாரத்தில் எம் சமூகம் சார்ந்தவர்கள் இருக்கின்ற போது எங்களுக்குள்ளே ஒரு சிறுபான்மையாக இருக்கின்ற சகோதர இன மக்கள், அவர்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் ஒரு குழு எங்களுடைய 2 இனங்களையும் பிரித்துக் கொள்ள வேண்டும், இனங்களுக்கு இடையிலான ஒரு முரண்பாட்டை தோற்றுவித்து ஒரு வரவேற்பு கோபுரத்தை அமைக்க வேண்டும் என்று பலமுறை பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவிலே தீர்மானம் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த ஊர்
இந்த மண் கூறுபடக்கூடாது என்ற அவதானத்துடன் எங்களுக்குள்ளே வாழ்கின்ற சிறுபான்மை தமிழ் மக்களிடம் சொன்னார், நீங்கள் இடத்தை மாற்றுங்கள், இடத்தை நகர்த்தி உங்கள் பிரதேசத்தில் அமைப்பதற்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வாருங்கள், முஸ்லிம் சமூகத்தோடு பேசுங்கள் என்ற அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை ஒரு தீர்க்கமாக எடுத்தது. இங்கே ஆளுநர் வருகின்றார். எங்களுக்கு இந்த மண்ணிலே ஒரு பிரதிநிதி இல்லாத போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய இணைப்பாளராக நான் சொல்கின்றேன். இந்த அபிவிருத்தி குழு தலைவராக இருந்த எங்களுடைய அதாவுல்லா சார் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு பிரதேச சபையிலே நியாயங்களை வெளிப்படுத்தினார். ஆனால் அவற்றை மீறி அங்கே நடந்தது என்ன? மட்டக்களப்பில் இருந்து ஒரு அமைச்சரை கொண்டு வந்து அடிக்கல் நாட்டுவதற்கான முஸ்திபு இடம்பெற்றுக் கொண்ட வேளை சம்மாந்துறையிலே எந்த அதிகாரமும் இல்லாத நிலையிலே இந்த ஊரிலே பிறந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், மாகாண சபை உறுப்பினராக இருந்தவர்கள், கட்சியினுடைய அமைப்பாளராக இருந்தவர்கள், இன்று தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு கூட அவடத்தில் வருவதற்கு நேரம் இல்லை. ஆனால் உங்களுடைய வீடுகளுக்கு தற்போது வருகின்ற நிலை வருகின்றது. இவர்களுக்கு வெட்கம் இல்லையா? நீங்கள் அவதானமாக இருங்கள். இந்த தேர்தல் என் சமூகத்துக்கு ஒரு முக்கியமான தேர்தல். ஒரு பிரதேச சபையினுடைய முன்னாள் உறுப்பினராக இருந்து அந்த அனுபவங்கள் ஊடாக உங்களுக்கு பகிர்கின்றேன். கடந்த 2018 தேர்தலிலே 2543 வாக்குகளில் 3 தெரிவு செய்தோம். ஆனால் மாற்றாக முஸ்லிம் காங்கிரசுக்கு நீங்கள் 1543 வாக்குகளை அளித்தீர்கள். ஏனைய கட்சிகளுக்கு சில்லறை சில்லறையாக எங்களுடைய வாக்குகளை பிரித்தோம். ஆனால் அந்த வாக்குகளூடாகவும் சம்மாந்துறை பிரதேச சபையிலே தேசிய பட்டியலூடாக சென்றார்கள். அந்த 1543 முஸ்லிம் காங்கிரசிலே வேட்பாளர் நிறுத்தப்பட்ட ஒருவர் தான் சிரேஷ்ட சட்டத்தரணி முஸ்தபா லோயர் அவர்கள். எங்களுடைய சபையிலே 5 வருடங்கள் பட்டியலூடாக ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். ஆனால் முஸ்லிம் காங்கிரசுக்காகவும் அல்லது அந்த தேசிய பட்டியலூடாக சென்ற அந்த உறுப்பினரும் தங்களுடைய வாக்குகளை பெற்ற மக்களுக்கு என்ன செய்திருக்கின்றார்? அதை கேளுங்கள். நான் நியாயபூர்வமாக உங்களிடம் வாக்குகளை கேட்கின்றேன். பல சேவைகளை செய்துவிட்டு உங்களிடம் வாக்கு கேட்கின்றேன். தேர்தலுக்காக வாக்குகளை அள்ளி வழங்கி அல்லது இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று ரோட்டுக்கு கிரவல் போடுற வேலைகளை விட்டுவிட்டு நீங்கள் ஒரு பிரதேச சபை உறுப்பினராக வந்தால் கான்கிரீட் வீதியாக மாற்றுங்கள். அதான் உங்களுடைய திறமை. இன்று எதிரணியிலே வேட்பாளர்களாக இருக்கின்றவர்களுக்கு கூட நான் பாதைகளை அமைத்துக் கொடுத்திருக்கின்றேன். சென்ற முறை ஒரு வேட்பாளராக வந்தவர் கிரவல் போட்டார், நான் ரோட்டை போட்டேன். அதுதான் உங்களுக்கும் எனக்குமான ஒரு பிணைப்பு. அதனை சரிவர செய்திருக்கின்றேன். ஆகவே இந்த பிரதேச சபையின் ஊடாக இந்த பிரதேச மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டிய அத்தனை விடயங்களையும் இந்த தேசிய காங்கிரசின் ஊடாக பிரதேச சபைக்கு சென்று பல்வேறு திட்டங்களை எனக்குள் வைத்திருக்கின்றேன். இந்த 3 வேட்பாளர்களுக்கும் குதிரை சின்னத்தில் ஒரு புள்ளடி இடுகின்ற போது 3 வேட்பாளர்களுமே பிரதேச சபைக்கு செல்வார்கள்.
இன்ஷா அல்லாஹ் அதை விடுத்து உங்கள் வீடுகளுக்கு வருபவர்கள் சொல்கின்றார்கள், நான் அக்கரப்பத்து மாநகர சபைக்கு பேத்திருவானா, நான் அக்கரப்பத்து மாநகர சபை வித்துருவான். ஏனடா அதாவுலாசருக்கு தான் வாக்கு கேட்கணும். அவர்களிடம் சரியாக சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். எங்களுடைய மக்களுக்கு வந்த ஆபத்துக்கள் வந்தபோது நீங்கள் எங்கே? உருப்படியாக உங்களுடைய கட்சிகளால் நீங்கள் செய்த சேவைகள் என்ன? ஒரு 2-3 மாதம் தவிசாளராக ஏசிஎம்சி ஊடாக மாகேஸ்வர் அவர்கள் சென்றார். சென்னல் கிராமத்திலே ஒரு குழி ஒன்று இருந்தது. அந்த குழிக்குள்ளே ஒரு சிறுவர் மரணிக்கின்றார். அந்த குழியை கூட மூட வக்கில்லாத ஒரு வாக்குறுதியிலே கொடுத்த அவர்களையா நீங்கள் தவிசாளராக்கப் போகின்றீர்கள்? அல்லது எதிரே வருகின்ற மாகாண சபையில் பிரதேச சபையில் வென்றால் அந்த பதவியை தூக்கெறிந்து விட்டு தான் மாகாண சபையிலே செல்ல வேண்டும் என்ற கனவோடு இருப்பவருக்கு நீங்க வாக்களிக்கப் போகின்றீர்களா? சிந்தியுங்கள். இந்த மக்களை நேசிக்கின்றேன். இந்த வட்டார மக்களுடைய இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுடைய வாக்குகளை அல்லாஹ்வுக்காக நீங்கள் சிதறடிக்காதீர்கள். இன்று 5000 பேருக்கு அரிசி ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணிருக்காங்களாம். அதை கொடுத்து இப்ப வாக்கு வேண்ட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்குது. இந்த மாமூல் அரசியல்களுக்கு ஒரு போதும் இடமளிக்க கூடாது. பணம் தந்தால் வாங்குங்கள். எதிர்வருகின்ற 5ஆம் மாதம் 6ஆம் தேதி இடம்பெறப் போகின்ற இந்த பிரதேச சபை தேர்தலிலே இந்த வீரமனை வட்டாரம் இந்த பிரதேச சபையினுடைய முகமத்திலே அமைய வேண்டும். இன்று ஒவ்வொரு வீடுகளுக்கும் பிரச்சாரம் செய்கின்ற போது திட்ட தெளிவாக மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களை குழப்பி அவர்களை மாமூல் அரசியலூடாக அவர்களை விலைக்கு வாங்கலாம் என்று எண்ணி என்று அவர்கள் வாக்கு தேட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அல்லாது போனால் அமைதியாக ஒரு ஆரவாரம் இல்லாமல் இந்த மக்கள் நிம்மதியாக வாக்களிக்க இருக்கின்ற சூழ்நிலையில் நமது சகோதரர்களை கொண்டு அவர்களை சண்டையிட செய்வதற்காக இன்று ஒரு கூட்டம் வெளியே வந்திருக்கின்றது. அவ்வாறானவர்கள் சபைக்கு சென்றால் சபையை அமர்க்கலாம். ஆகவே சிந்தியுங்கள். 6500 வாக்குகளை கொண்ட நாம் தெளிவாக சிந்திக்க வேண்டும். 3 உறுப்பினர்களை பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் என்னோடு வீட்டுக்கு வீடு பிரச்சாரம் செய்யுங்கள். இந்த குதிரை சின்னத்தினூடாக இந்த வீரமனையும் வெற்றிக் கொள்ளப்பட வேண்டும். அதுபோன்று ஏனைய வட்டாரங்களில் இருக்கின்ற வேட்பாளர்களுக்கும் தேசிய காங்கிரசுடைய சின்னத்திலே குதிரை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதை நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகின்றேன். ஹலோ, உரையாற்றி விடைபெற்று தந்திருக்கின்ற சமாந்துரையின் 10 வட்டாரங்களில் மிகப்பெரிய வட்டாரமான இந்த வீரமுனை வட்டாரத்தினுடைய வேட்பாளர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய முன்னாள் பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் ACM ஷஹீல் அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகளை நீங்கள் நேரடியாக இப்போது நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். Facebook வாயிலாக சோசியல் டிவி, அதே போல வியூகம் டிவியினூடாக நீங்களும் இந்த நிகழ்வுகளை கண்டுகொள்ள முடியும் என்பதை நாங்களும் கேட்டுக்கொண்டு ஹவுசன். ஆம், அதனைத் தொடர்ந்து எல்லோராலும் ஒரு உரையை எதிர்பார்த்தவனமாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அந்த உரை நிகழ்த்துவதற்காக நாளுக்கான கதாநாயகன் சிறுபான்மை முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கும் தலைவர்களில் ஒருவரும் முஸ்லிம் மக்களுக்காக பார்லிமெண்டத்தில் கம்பீரமாக பேசக்கூடிய ஒரு சிறந்த தலைவர், நாளுக்கான பிரதம அதிதி, தேசிய காங்கிரசின் தேசிய தலைவர், முன்னாள் அமைச்சர், நாளுக்கான பிரதம அதிதி, இன்றைய நாளினுடைய கதாநாயகன்
கௌரவ அல்ஹாஜ் ALM அதாவுல்லா அவர்களை அன்போடு உரை நிகழ்த்து அழைக்கின்றோம். எங்கே உற்சாகமான கரவொலிகளுக்கு மத்தியில் இப்போது தலைவரினுடைய அந்த மக்கள் காத்திருந்த அந்த நேரம் இப்போது ஆரம்பிக்கின்றது. பல முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட விடைகள் கொடுக்கின்ற ஒரு காத்திரமான உரை இப்போது மேடையில் அரங்கேறுகின்றது. தேசிய தலைவர் எதினால் எமக்காக இந்த மக்களுக்காக ஒரு சிறந்த ஒரு கம்பீரமான குரலை இந்த வளாகத்தில் இந்த மேடையில் உங்களுக்காக தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். பார்லமெண்டத்திலும் சரி இந்த முஸ்லிம் சமூகத்துக்காக ஒரு தனித்துவமான ஒரு குரல் என்னால் எம்மக்களுக்காக பேச காத்து கொண்டிருக்கிறது. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு அவனுடைய திருத்தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லிக் கொண்டவனாக பெருந்திரளாக இந்த வீரமுனை வட்டாரத்தில் நடைபெறுகின்ற இந்த வரலாற்று கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற என் உடன்பிறப்புகள், இளைஞர்கள், சிறுவர்கள், வீடுகளிலே இருந்து இந்த கூட்டத்தினை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற தாய்மார்கள், கல்விமான்கள், வெளிநாடுகளிலே இருந்து இந்த பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உடன்பிறப்புகள் உங்களை விழித்து இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற இசாம் அவர்களை விழித்து வேட்பாளர் நேரம் மிகவும் இறுக்கமாக இருக்கிறது, நான் இன்னும் ஒரு கூட்டத்திலே பங்கு கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது, தேர்தல் இப்பொழுதுதான் தேர்தல் என்று நிச்சயமான வார்த்தைகள் கொமிஷனால் கூறப்பட்டதனால் இருப்பது மிகவும் குறைந்த நாள், வெள்ளியும் சனியும் மாத்திரம்தான் 2 கூட்டங்களை வைக்கக்கூடிய ஒன்று என்பதனால் இந்த கூட்டமும் திடீரென ஆயத்தப்படுத்தி இருந்தாலும் இன்னும் ஒரு கூட்டத்திற்கு நான் செல்ல வேண்டியிருப்பதனால் இந்த சம்மாந்துறை பிரதேச சபைக்கான வேட்பாளர்கள், இங்கு அறிமுகப்படுத்தப்பட்ட வேட்பாளர்கள் எல்லோரையும் விழித்து, பெண்மணிகள் உட்பட எல்லோரையும் விழித்து, மேடையிலே வீற்றிருக்கின்ற தேசிய காங்கிரசினுடைய போராளிகளை விழித்து, விசேடமாக இந்த வீரமுனை வட்டாரத்தின் 3 உறுப்பினர்களையும் விழித்து, உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி விழிக்க முடியாத நேர இறுக்கத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சம்மாந்துறையை பொறுத்தவரையில் இதுவும் ஒரு வரலாற்று கூட்டமாக காலத்திற்கு காலம் தேசிய காங்கிரசினுடைய தலைவர் என்பதை விடவும் முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அஸ்ரபின் மூத்த போராளி என்கின்ற அடிப்படையில் இங்கும் சில செய்திகளை முடிந்த அளவிற்கு குறைவாக பேசுவதற்கு நான் விளைகிறேன். முதலிலே சம்மாந்துறை மண் ஈன்றெடுத்த நமது தலைமை பெரும் தலைவர் மர்ஹூம் அஸ்ரப் அவர்களை ஞாபகப்படுத்துகிறேன், அவருக்காக பிரார்த்திக்கின்றேன். அதற்கு முன்னராக BA மஜீத் என்னுடைய நேசர், மிகவும் அன்பாக இருந்தவர், இந்த ஊருக்கு மாத்திரமல்ல இந்த மாவட்டத்தின் பல ஊர்களுக்கு சேவை செய்த மனிதர், அவரை ஞாபகப்படுத்தி அவருக்காக பிரார்த்திக்கின்றேன். அதே போன்று நீண்ட காலம் ஒன்றாக இருந்து
3 தொகுதிகளுக்கும் 3 பாராளுமன்ற பிரதித்துவம் பெற வேண்டும் என்று அந்த வழியில் தொப்பி மொய்தீன் செல்லமாக நமது மருகும் தொப்பி மொய்தீன் அவர்களை ஞாபகப்படுத்தி அவருக்காக பிரார்த்திக்கின்றேன். அதன் பிறகு தலைவர் அஷ்ரப் அவர்கள் கண்ட கனவு 3 தொகுதிக்கும் 3 எம்பிக்களை முறையாக பெற வேண்டும் என்று அந்த காலத்தில் துடிப்புள்ள இளைஞனாக என்னோடு பாடுபட்டு உழைத்து எம்பியாகி அமைச்சராகி இந்த பிராந்தியத்திற்கு என்னோடு செய்து பணி செய்து மறைந்திட்ட அன்வர் இஸ்மாயிலை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறேன். இவைகளின் மூலம் நமது அரசியல் கலாசாரம், நமது பூகோளம், நமது தொகுதிகள், நமது மாவட்டம் எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதற்கு நம்மவர்கள் வரலாறாக இருந்திருக்கிறார்கள். அக்கரைப்பட்டில் பிறந்த அத்தாவுல்லா சம்மாந்துறையில் வந்து பேசுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒரு தொகுதி நாம் அக்கரைப்பட்டின் அரைவாசி சம்மாந்துறை தொகுதி. சம்மாந்துறையில் வந்து அக்கரைப்பட்டின் அத்தாவுல்லா பேசுவதற்கு இன்னுமொரு காரணம் இருக்கிறது. அதுதான் திகாமடு உள்ள மாவட்ட தலைவர் அஷ்ரப் அவர்கள் இதயமாக கருதிய நமது மாவட்டம். மொத்தமான இலங்கையில் வாழுகின்ற முஸ்லிம்களை பற்றியும் கிழக்கு மாகாணத்திலே வாழுகின்ற முஸ்லிம்களுக்கும் தலைமை கொடுக்கின்ற ஒரு மாவட்டம். திருகோணமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், இவைகளுக்கும் தலைமை கொடுத்து நாட்டில் வாழுகின்ற முஸ்லிம் மக்கள், சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு பேஸ். ஆகவேதான் அத்தாவுல்லா இங்கு நான் வந்து பேசுகிறேன். கிழக்கை பற்றியும் நாட்டை பற்றியும் நாட்டு மக்களினுடைய வாழ்க்கையையும் பற்றி தெரியாமல் எங்கோ இருந்து வந்து இங்கு வந்து அரசியல் செய்கின்றவர்களெல்லாம் தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் செய்யவில்லை. அவர்கள் நாசமாக்க வந்தார்கள். அவர்கள் நமது தலைவன் நமக்கு காட்டித் தந்த வழியை மாற்றுவதற்கு வந்தார்கள். அவர்கள் வியாபாரிகளாக வந்தார்கள். நம்மை பணம் கொடுத்து வாங்குகின்ற சமூகமாக எள்ளி நகையாடினார்கள். அஷ்ரப் அவர்கள் நீலம் வேண்டாம், பச்சை வேண்டாம், சிவப்பு வேண்டாம், நமக்கொன்றொன்றை உருவாக்குவோம் என்று உருவாக்கி விடிய விடிய கூட்டங்கள் நடத்திய பிராந்தியம் இது. நமக்கான இருக்கையை, நமக்கான பாதுகாப்பை, நமக்கான அபிவிருத்திகளை முறையாக செய்ய வேண்டும் என்று அறை கூவியதன் விளைவாகத்தான் அத்தாவுல்லாவும் அங்கு வந்து சேர்ந்தேன். பிரார்த்திக்கின்ற பொழுது மாகாண சபையில் என்னோடு இருந்த மன்சூர், அவர் கல்முனை வைத்தியசாலையில் இருந்து காவு கொள்ளப்பட்ட அந்த ஞாபகத்தை அவருக்காகவும் நினைத்து பிரார்த்திக்கின்றேன். அந்த தாய் பிரபாகரனை சந்திக்க போகிறோம் என்று அறிந்து என்னுடைய பிள்ளை இருக்கிறானா என்று மட்டும் கேட்டு சொல்லு. அந்த வார்த்தைகள் இன்னும் என் காதிலே இருந்து மாறவில்லை. நாம் ஒரு முக்கியமான பயணத்தை செய்தோம். நமது தலைவன் அஷ்ரப் நம்மை விட்டு மறைந்து விட்டான். அந்த மனிதர் விட்ட இடத்திலிருந்து அந்த பயணத்தை கொண்டு செல்வதற்கு முயன்றோம். கட்சியை காப்பாற்ற நினைத்தோம். ஆனால் கட்சி காவு கொள்ளப்பட்டது. 25,000 தரமாட்டோம், 10,000 தரமாட்டோம், பொருள்களும் தரமாட்டோம், அரிசியும் தரமாட்டோம், அவைகளை வாங்கிடுங்கள். உங்களுடைய வாக்கு என்பது அது இறமை, அதனை நீங்கள் கவனமாக வாக்களிக்க வேண்டும் என்று கொள்கைக்கு மாற்றியவர் தலைவர் அஷ்ரப் அவர்கள். பின்வந்தவர்கள் நம்மை வாழ வைக்கவில்லை. நமது ஒற்றுமையை
நிலைநாட்டி அதன் மூலம் இந்த நாட்டின் சிறுபான்மை மக்களுக்கான வழிவகைகளை செய்யவில்லை. ஆகவேதான் தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. தேசிய காங்கிரஸை நான் உருவாக்கவில்லை. அன்வர் இஸ்மாயில், அன்றிருந்த அத்தனை அரசியல் கிழக்கின் தலைவர்களும் இந்த பாதை பிழையானது, இந்த பயணம் பிழையானது, நமது மக்களின் முறையான இருப்பு, முறையான அபிவிருத்தி, முறையான தலைமைத்துவங்களை அடைவதற்கு இருக்கின்ற விடயம் இந்த தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட வேண்டும் என்றுதான் உருவாக்கினோம். அல்ஹம்துலில்லாஹ், ஒற்றையனாகவோ 2 பேரோடோ இந்த கட்சியை உருவாக்கி இந்த சமூகத்திற்கும் நாட்டுக்கும் பிடித்த பிடிகளை அல்லாஹ் எங்களை கொண்டு நீக்க வைத்தான். நாங்கள் மார்பு தட்டவில்லை. நாங்கள் எங்களுடைய தாய்க்கு புடவை வாங்கி கொடுத்து விட்டோம் என்று குவித்திரியவில்லை. சம்மாந்துரையை எடுத்துக் கொள்ளுவோம். மஜீத், மொஹிடீன், அதே போன்று அன்வர் இஸ்மாயில், தலைவர் அஷ்ரப், இந்த தலைவர் அஷ்ரப் அவர்களும் மஜீத் அவர்களும் செய்த சேவைக்கு பின்பு இந்த சம்மாந்துரை மண்ணில் ஏதாவது நடந்திருக்கிறது என்றால் அது நானும் அன்வர் இஸ்மாயிலும் சேர்ந்து நடத்தியவைகள் மாத்திரம்தான். எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், சம்மாந்துறையில் போடப்பட்ட எந்த வீதிகளாக இருந்தாலும், என்னுடைய காலத்தில் கிழக்கு மாகாண அமைச்சை பிழிந்து மாகாண சபை அமைச்சராக இருந்து பணம் கொடுத்து தான் போட்டோம். சேவைகளை பற்றி நான் இங்கு சொல்ல வரவில்லை. அழகுபடுத்துவதாக இருந்தாலும் கேட்வே பற்றியும் நாங்கள் தான் செய்தோம், நானும் அன்வர் இஸ்மாயிலும். சந்தை எனக்கு இந்த ஊரும் மற்ற ஊர்களும் முறையான இடைவெளி தந்திருந்தால் சந்தை இப்பொழுது இருக்கிற மாதிரியும் இருந்திருக்காது, மார்க்கெட். ஆனாலும் நமது முன்னோர்கள் கட்டிவிட்டார்கள், இப்ராஹிம் சேவனை போன்றவர்கள். ஆகவே அதனை முகவத்திலேயே முடிக்க வேண்டும் என்று அதற்கு பணம் ஒதுக்கினோம். உங்களுடைய விளையாட்டுத்துறை மைதானம், அந்த இடத்தை, அது இருந்தது வக்கீல் ஃபேக்டரி, என்னுடைய கையால் தான் கெசட் பண்ணி நான் எடுத்தேன். இவைகள் மாத்திரம் சொல்லுவதற்கு நான் வரவில்லை. என்னுடைய பார்வையில் தலைவர் அஷ்ரப் மொத்தமான நாட்டையும் நமது மக்களையும் நமது வளங்களையும் நேசித்தவர். திருகோணமலையும் நமது, பொத்திவிலும் நமது, மட்டக்களப்பில் வாழுகின்ற மக்களும் நம்முடைய மக்கள். ஒவ்வொரு ஊருக்கும் தனித்துவமான பண்பு இருக்கிறது. என்னை கேட்டால் சம்மாந்துறை எனக்கு எப்பொழுதாவது இடம் தந்திருந்தால் சம்மாந்துறை மாநகரத்தை எவ்வாறு அழகுபடுத்துவது என்று நான் செய்து காட்டியிருப்பேன், திட்டமிட்டிருப்பேன். தரவில்லை, உங்களை தர வைக்கவில்லை தரகர்கள். அதே போன்றுதான் எந்த இடத்திற்கு சென்றாலும் கிழக்கின் முஸ்லிம் மக்களினுடைய வாக்குகளை, இனத்தை சொல்லி மக்களை ஏமாற்றி அரிசி பருப்பு கொடுத்து வாக்குகளை எடுத்துவிட்டு நமது மாவட்டத்தை விடவும் அழகான வளம் கொளிக்கின்ற திருகோணமலையின் மக்கள் பாவம், அவர்களுக்கு ஒரு அபிவிருத்தியும் முறையாக நடைபெறவில்லை, திட்டமிடல் இல்லை. சம்மாந்துறை என்றால் அது அந்த காலங்களிலேயே பட்டண சபையாக இருந்தது. பெரும் பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கியது, தலைமை தாங்குகின்ற மக்களை உருவாக்கியது. ஆனால் என் உடன்பிறப்புகளை நேரம் எனக்கு இறுக்கமாக இருக்கிறது. நான் பேசப் போகின்ற பொழுது நிறைய விஷயங்கள் எனக்கு வருகிறது. இன்று நமது நிலைமை தெரியுமா? சம்மாந்துறைக்கு தலைமை தாங்க ஒரு தலைவன் இல்லை, கல்முனைக்கு தலைமை தாங்க தலைவன் இல்லை, பொத்திவிலுக்கு தலைமை தாங்க தலைவன் இல்லை, அக்கரைப்பற்றுக்கு தலைமை இல்லை, அம்பாறை மாவட்டத்திற்கு தலைமை தாங்க ஒருவன் இல்லை.
நாம் எல்லோரும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை வைத்துக் கொண்டு அனாதைகளாக கைவிடப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு தேர்தலிலும் சம்மாந்துறை மக்களுக்கு தெளிவாகவே சொல்லிவிட்டு போயிருக்கிறேன். குறைந்தது உங்களது பாராளுமன்ற உறுப்பினரையாவது காப்பாற்றுங்கள். அதுதான் எங்களுடைய இலட்சியம். 3 தொகுதிக்கும் 3 பேர் புறப்பட வேண்டும் என்றுதான் தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய வழிகாட்டலில் அஷ்ரப் அவர்களும் நானும் தொப்பி மொய்தீனும் வந்தோம். அந்த அடிப்படையில் தான் அன்வர் இஸ்மாயிலும் நானும் அரிசும் ஒரு காலத்திலே வரக்கூடியதாக இருந்தது. 3 தொகுதிக்கும் 3 பேர் இருந்தால்தான் நமது மாவட்டத்தின் மொத்தமான மக்களினுடைய சுமையை சுமக்க முடியும். தலைவர் அஷ்ரப் அவர்களுக்கு அவர்கள் கட்சி தொடங்கிய பொழுது, அறைகூவிய பொழுது சம்மாந்துறையின் அரைவாசி மக்கள் வாக்கு போடவில்லை. வேறு தேவை இருந்தது. மஜீத் இருந்தார். கல்முனையில் அரவாசி மக்கள் வாக்கு போடவில்லை. மன்சூர் இருந்தார். இப்படி அந்த நிலைமை காரணமாக ஒரே ஒரு எம்பி மாத்திரம் முதலாவது தேர்தலிலே நாம் பெற்றோம். 2வது தேர்தலில் நாம் மொய்தீன் அவர்களையும் சேர்த்து பெற்றோம். இந்த வரலாற்றில் நான் முன்பு சொன்னது போன்று 3ஐயும் பெற்றோம். இப்பொழுது 3 பெற்ற கட்சி ஒன்று எடுப்பதே பிரச்சனையாக மாறி போய்விட்டது. இன்னமல் அமால் பின்னியாத், அவர்கள் அழிந்து போக வேண்டும். இந்த சமூகத்திற்கும் இந்த மக்களுக்கும் செய்த அநியாயத்திற்கு ஆட்கள் இல்லை. இது எல்லாவற்றையும் விடவும் இந்த மாவட்டத்துள் வியாபார நோக்கோடு புகுந்து தன்னை பாதுகாப்பதற்காக மட்டுமே பூந்து இந்த மாவட்டத்தின் வாக்குகளை சின்னாபின்னப்படுத்தி இந்த சம்மாந்துறை மண் அனாதையாக போன முறையும் ஆக்கப்பட்டது. தந்திரோபாயங்கள் காரணமாக சம்மாந்துறை எம்பி இல்லாமல் இருக்கிற ஊரா இருக்க முடியுமா? ஏன் இவ்வளவு வாக்கை வங்கியை வைத்துக் கொண்டு ஏன் முடியாமல் போகிறது? வழிகாட்டல் இல்லை. மற்றவர்களின் ஏமாளிகளின் கோமாளிகளின் கதைக்கும் நாம் அடிபணிய பார்க்கிறோம். கிண்ணியா ஒரு வாக்கு வங்கி, சில வேளை 2 எம்பியை கூட அவர்கள் பெறுவார்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் இதைத்தான் வந்து அத்தாவுல்லா பேசியிருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் கடந்த பல ஆண்டுகளாக பிரச்சனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் அத்தாவுல்லாவான் தலைமை தாங்கினேன். மூதூரை டவுன் டெவலப்மெண்ட் செய்ய வேண்டும் என்று டிசிசியில் தீர்மானம் எடுத்து செய்ய முடியுமாக இருந்தால், ஏறாவூர் நகரசபையை நகரசபையாக்கி ஏறாவூரின் தேவைகளை அத்தாவுல்லா செய்து கொடுக்க முடியுமாக இருந்தால், ஏறாவூர் எனது ஊர் அல்ல இல்லையா? ஆகவே சம்மாந்துறை மாத்திரம்தானா எனக்கு வேற்று ஊர்? இந்த மாவட்டத்தின் மக்கள் இல்லையா நீங்கள்? நமது சமூகத்தின் சகோதரங்கள் வாழுகின்ற ஊர் அல்லவா நீங்கள்? என்னுடைய தொகுதி அல்லவா? என்னுடைய மாவட்டம் அல்லவா? என்னுடைய நண்பர்கள் சேர்ந்து ஒன்றாக பயணித்த மாவட்டம் அல்லவா? ஸ்வீட் மஜீத் அக்கறை பற்றான் சம்மாந்துறையில் திருமணம் முடித்தவன் BA மஜீதும் ஸ்வீட் மஜீதும் ஒன்றாகத்தான் இருந்தார்கள். சம்மாந்துறைக்கு எவ்வாறு பாராளுமன்ற பிரதித்துவம் பெற வேண்டும், எவ்வாறு மாகாண சபை பிரதித்துவங்களை பெற வேண்டும் என்று சிந்திப்பதாக இருந்தால், சம்மாந்துறை தொகுதியிலே வாழ்கின்ற அக்கறை பற்றும் சம்மாந்துறையும் சிந்தித்தால் முறையாக நடக்கும். அது வரலாறு நம்மவர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஊரில் சிலர் கட்சி என்று கட்சிக்கு காவடி எடுத்து இந்த சம்மாந்துறையின் மக்களை நடுத்தரவில் சிலர் விட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்கள்ட்ட கேட்பான். மூத்தாக்கள் இருக்கிறாங்க. கட்சி தொடர்பாக தெரிந்த பாரிய மௌலவி இருக்கிறார். கட்சி தொடர்பாக தெரிந்த இப்ராஹிம் சேமன் இருக்கிறார். இந்த ஊர் எப்படி பாராளுமன்ற பிரதித்துவத்தை பெறுவது என்பதை பற்றி
ஒவ்வொரு தேர்தல்கள் வருகின்ற பொழுது பள்ளிவாசல்களில் சுயேட்சை குழுவை பற்றி எல்லாம் பேசுவார்கள். எல்லோரும் படித்த நமது நண்பர்கள், நமது வரலாற்று நண்பர்கள், உத்தியோகத்தர்கள் ஒவ்வொரு நாளும் அம்பாறையிலும் சம்மாந்துறையிலும் டிசிசியிலே சந்திக்கின்ற பெரும் உத்தியோகத்தர்கள். அவர்களிடத்திலும் நான் பலமுறை இறைஞ்சி இருக்கிறேன். ஏன் இந்த மக்களை முறையாக வழிநடத்தவில்லை? ஒரு கோபுரம் எவ்விடத்தில் கட்டுவது, எந்த இடத்தில் நாங்கள் ஹோல் கட்டுவது, எந்த இடம் டவுன்ஷிப்டாக வர வேண்டும் என்பதை பற்றி சிந்திப்பதற்கு சம்மாந்துறையில் ஒருவன் இல்லை. எல்லோரும் கட்சிக்காரர்களாக மாறி காவடி எடுக்கின்றவர்களாக மன்னாருக்கு, கண்டிக்கு, அனுராதபுரத்திற்கு காவடி எடுக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அத்தாவுல்லா வந்தா அக்கரபத்து மாநகர சபைக்கு போறானாம் சைல். அபுகஸ்தலாவைக்கா போற, இல்லாடி மன்னாருக்கா போற, இல்லாடி அன்றாபுரம் அன்றகுமார் திசாக்கியா போற. அக்கரப்பத்தாண்டா பக்கத்துல காலடியில் இருக்குது. இது ஏன் இந்த வாதங்கள்? உங்களுடைய வாக்குகளை எடுப்பதற்கு, உங்களை சூடாக்குவதற்கு அவர்கள் பாவித்தார்கள். நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், 3 பாராளுமன்ற தொகுதிகள் நமக்கு இருந்தது. கல்முனை, பொத்துவில், சம்மாந்துறை. இந்த 3 தொகுதிக்கு 3 எம்பிக்கள் வந்தே ஆக வேண்டும். ஆதம்பாவா வந்த மாதிரி இல்லை. அதற்கான முறையான திட்டங்கள் நாங்கள் எதிர்காலத்தில் வகுத்தாக வேண்டும். ஒரு காலத்திலே கரையோர கச்சேரி வேண்டும் என்றார்கள். மட்டக்களப்பில் இருந்து தெற்கு பக்கமாக நமது மக்களுக்காக கொண்டு வந்த கச்சேரியையும் திட்டமிட்டு உனைக்கு கொண்டு போய் பிறகு கல்லோயாவுக்கு கொண்டு போனார்கள். நான் தான். இப்பொழுதெல்லாம் கச்சேரியில் வாக்கு எண்ணுவதற்கு போனால் ரிஷாட் வெல்லுவான், பொருள் தோப்பான், தோக்கான். அப்பொழுது ஒரு காலத்தில் மையோன் வெண்டார். நானும் தலைவரும் முன்னுக்கு இருக்கோம். அன்வர் இஸ்மாயில் ஓடி வந்தார். சார் கணக்கில் போட இருக்கின்றார், ஜி அறிவிக்க போறார். தலைவர் உடனே ஜியோட சொன்னோன்னா பாப்போம் என்று பார்த்தால் தொப்பிதான் வெற்றி. எவ்வளவு வரலாறுகள் சுமந்திருக்கிறோம் பசுமையாக. இன்றைக்கு அத்தாவுல்லா வென்றுட்டார், இருக்குது லிஸ்ட்ல. பிறகு கொஞ்ச நேரம் போனோன்னு அத்தாவுல்லாவும் இருக்கிறார், ரிஷாடும் இருக்கிறான். வெடிலும் சூட்டாச்சு. பிறகு அத்தாவுல்லாவும் இல்லை, ரிஷாடும் இல்லை, ஒரு முஸ்லீமும் வரக்கூடாது என்று அத்தனை கர்மங்களையும் செய்திருந்தார்கள். நமது கோடாரி காம்புகளை வைத்து யாராவது ஒருவன் தேசிய பட்டியலுக்கு போக வேண்டும் என்பதற்காக அப்படி ஆகி போயிற்று. தலைவர் அஸ்ரம் அவர்கள் 3 ஆசனங்களையும் பெறுவதற்கு நான் தான் கூட இருந்திருக்கேன். 1, 3 என்னையோ நம்பர். ஒரு காலம் என்னைக்கு தான் 1 வரணும். தலைவர் அஸ்ரம் கொண்ட நான் கொடுக்கிற பேரை கொஞ்சம் மாற்றி அதால 2 வரும், 3 வரும். தொப்பி மொய்டனுக்கு ஒரு நம்பர் வரும். இப்படி எத்தனை முறை கேட்டிருக்கின்றோம், பிரயத்துவங்களை பெற்றிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது 80,000 வாக்குகள் என் உடன்பிறப்புகளே எழுத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சரித்திரத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அன்று தலைவர் அஸ்ரம் அவர்கள் வந்து பச்சைக்கும் நீளத்துக்கும் போற வாக்குகள் அம்பாறையில் பலரை உருவாக்குமே தவிர யுஎன்பியில் இருக்கின்றவர்கள் யாருமே வர முடியாது என்று தெரிந்து கொண்ட நிலையில் தான் நாம் எல்லோரும் ஒருமித்து வாக்கு போட்டு நமது பிரதித்துவத்தை பெறுவோம் என்று சொன்னோம். யோசித்து பாருங்கள் என் உடன்பிறப்புகளே, இந்த மாவட்டத்தின் மக்கள் 80,000 வாக்குகளை போட்டு
ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறார்கள். 80,000 வாக்குகளை. முஸ்லிம் காங்கிரஸ் முதலாவது தரம் 60,000 வாக்குகளை தான் பெற்றது. திருகோணமலை மாவட்டத்து மக்கள் அப்படித்தான் ஏமாந்தார்கள். ஏன் தெரியுமா? இன்னொரு அஷ்ரப் வந்து சொல்லவில்லை. வடக்கு கிழக்குக்கு வெளியிலே வாழ்கின்ற மக்கள் ரிஷாடையும் ஹக்கீமையும் பிடிக்கவில்லை என்பதற்காக நாங்கள் அனுரகுமாரவுக்கு போடுறோம் என்று அள்ளி போட்டார்கள். எல்லோரும் பரதா போட்டு குலாக்குறாங்க. ஆக்களை காணவில்லை. வரலாற்றில் இவ்வளவு தவறுகளை நீங்கள் என்று நான் சொல்லவில்லை, நமது மாவட்டத்தின் மக்கள் எங்களுக்கு இவ்வளவு தலைவர் அஷ்ரப் எனக்கு எம்பி தந்து அழகு பார்த்தது. அடுத்த தலைமைத்துவம் யார் என்பதை அத்தாவுல்லா பேசியதன் பின்பு நான் தெரிந்து கொண்டு நாளை மரணித்தாலும் ஒன்றுமில்லை என்று சொன்னவன் தலைவர் அஷ்ரப். அப்படி எங்களுடைய பயணம், எங்களுடைய உணர்வு, எங்களுடைய மக்கள், எங்களுடைய நாடு, எங்களுடைய சமூகம், அந்த விடயத்திலே நாங்கள் எப்பொழுதும் கவனமாக வந்திருக்கிறோம். என்னை நான் ஒன்றும் தூரத்தில் இருக்கின்றவன் அல்ல. தேசிய காங்கிரசின் தலைவருடைய வரலாற்றை பாருங்கள். அந்த வரலாற்றில் உங்களுக்கு நாங்கள் செய்தவைகள் எத்தனை இருக்கிறது. அமீர்டியே 500 ஓட், ஆனா 30,000 ஓட்டை கொடுத்து கூட்டிக்கு போனோம். அதே அமீர்டியே எல்லாரும் நாங்கள் தேர்தல் கேட்ட பொழுது 5,000 பேர் போட்டார்கள் வெற்றிலைக்கு. மற்ற 8,000 பேர் மெயின் கேண்டிடேட்டுக்கு போட்டாங்க. அடுத்த மனாப்ப 5,000 பேரியலுக்கு போட்டாங்க. அடுத்த 5,000 சும்மா இருந்தது. போட்டிருந்தா 3 பேர் எம்பி. அரசியல் என்பது ஒரு வியூகம். அரசியல் என்பது உண்மைத்துவம். அரசியல் என்பது மக்கள் தொடர்பானது, மக்கள் பிரதிநிதிகள் தொடர்பானது. இந்த வட்டாரங்கள் பிரித்தது மாத்திரமல்ல, உள்ளூராட்சி மாகாண சபையின் அமைச்சராக இருந்து நமது பிராந்தியத்தில் வட்டாரங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட வேண்டும், இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களினுடைய வட்டாரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சட்டம் எழுதியவன், அதற்காக உழைத்தவன். இந்த சம்மாந்துறை எவ்வாறு இருக்க வேண்டும் வட்டாரங்கள் என்று நினைத்தவன். சில நேரம் இந்த மக்களினுடைய எண்ணத்திற்காக சிலவற்றை கைவிட வேண்டி வந்தது. பிரதேச சபை கட்டிடம் பணம் கொடுத்தோம். ஆனால் இன்னமும் கொடுத்து அலங்கரிப்பதற்கு எண்ணம் இருக்கிறது. இந்த ஊரில் மாத்திரமல்ல, நாம் எங்கெங்கெல்லாம் கால் பதித்தோமோ அங்கெல்லாம் எல்லாமே நமது ஊர், நமது மண். அதுதான் அஷ்ரஃபினுடைய கொள்கை. அப்படி இருக்கின்ற பொழுது, அரசியல் அனாதைகளாக இந்த மாவட்டத்தின் மக்கள் இருக்கின்ற பொழுது, அரசியல் அனாதையாக சம்மாந்துறை மக்கள் இருக்கின்ற பொழுது, அரசியல் அனாதையாக டிசிசிக்கள் வெறுச்சோடி போய் கிடக்கின்ற பொழுது, ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்திருக்கிறது. ஒரு நாளும் நான் உள்ளூராட்சி சபையிலே வந்து உங்களிடம் வாக்கு கேட்கவில்லை. இப்பொழுது நான் உங்களிடத்திலே கேட்கிறேன். தலைவர் அஷ்ரப் அவர்களோடு, அன்வர் இஸ்மாயில் அவர்களோடு, தொப்பி மொய்தீனோடு, பிஏ மஜீதோடு இருந்த இந்த ஊர் மக்கள், நீங்கள் எல்லோரும் தேசிய காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் அளித்தாக வேண்டும். இன்ஷா அல்லாஹ். குதிரை சின்னம் தோற்பதில்லை, வெற்றிக்கு அடையாளம். குதிரைதான் கடைசியாக தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு பிராணி, முக்கியமான வாகனம், வீரத்திற்கு பேர் போன வாகனம், குர்ஆனிலே பேசப்பட்ட வாகனம். அதுதான் குதிரையை நாங்கள் தெரிந்தெடுத்தோம். இன்ஷா அல்லாஹ் வீரமுனை வட்டாரத்தை பற்றி மாத்திரம் நான் பேசவில்லை. என்னுடைய உரைகள் எங்கெங்கெல்லாம் கேட்கிறதோ, சம்மாந்துறையில்
முழு மக்களும் குதிரை சின்னத்துக்கு வாக்களியுங்கள். மயில் என்ன செய்திருக்கிறது இந்த ஊருக்கு? மயில் எங்கோ கண்டியிலே இருந்த வாங்கப்பட்ட ஒரு கட்சி, நாம் உயிரோடு உருவாக்கிய கட்சி. சம்மாந்துரைக்கு மட்டுமல்ல, பல வருடங்களாக பல தேர்தல்களிலே வாக்குகளை எடுத்து அந்த கட்சி இந்த ஊருக்கு செய்ததென்ன? இந்த மாவட்டத்திற்கு ஏதாவது செய்திருக்கிறதா? வேணாம், விடுவோம். மன்னார், வவுனியா, யாழ்ப்பாண மக்களுக்கு ஏதாவது நடந்திருக்கிறதா? நீங்கள் இருந்து பார்ப்பீர்கள். அல்லாஹ்வுக்கு விரோதமான, சமூகத்திற்கு விரோதமான செயல்கள் நடத்தப்பட்டிருந்தால் அல்லாஹ் நீங்களே உங்கள் கண் முன்னே பார்த்துக் கொள்வீர்கள். ஆனால் நீங்கள் பார்த்துக் கொள்வதற்கிடையில் நீங்களும் பஸ்ஸை விட்டு விடுவீர்கள். அந்த பாதை நல்லமில்ல, நமது சமூகத்துக்கு உந்தன அந்த பாதை. அந்த பாதையில் தான் பிளவுகளும் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் உருவாக்கப்பட்டு நமது வாக்கு வங்கிகளை சரிக்கின்ற பாதை. முஸ்லிம் காங்கிரஸ் ஒன்றுமில்லை என்று எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது மாஹிருடைய அரசியலை எங்களுக்கு தெரியாததல்ல. என்ன செய்திருக்கிறீர்கள்? சம்மாந்துரைக்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? அத்தாவுல்லாவிடம் கேளுங்கள், நெஞ்சில் பற்றி சொல்லுகிறேன். வாருங்கள். இந்த சைல் போன்ற பிள்ளைகள் இந்த டிசிசியில் இருக்கின்ற பொழுது எனக்கு ஒரு பிடித்தமான ஒருவனாக இருந்தான். எதுவாக இருந்தாலும் விடயத்தை வெளியிலே சொல்லி, அவன் அப்பொழுதும் மாற்றுக் கட்சிக்காரன். நான் கட்சி பேதம் பார்க்கின்றவன் அல்ல. சமூகத்திற்காக எதுவும் நலவு செய்கிறானா? அது வேண்டாம். எல்லா சபைகளையும் முஸ்லிம் காங்கிரஸ் ஆளுகின்ற நேரம் நான் மாகாண உள்ளூராட்சி அமைச்சர். இந்த நாடு முழுவதற்கும் சேவை செய்தேன். எல்லா இடங்களுக்கும் சபைகளை கட்டி கொடுத்தோம். எல்லா ஊர்களுக்கும். முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கிறது என்பதற்காக செய்யவில்லை. பொத்துவிலே நீட்டு கட்டடத்திற்குள் இருந்தார்கள், வெளியிலே கொண்டு வந்து கொடுத்தேன். முஸ்லிம் காங்கிரஸ் இறக்காமத்தில் குறையோடு இருந்தார்கள், கட்டி கொடுத்தோம். அட்டாளச்சேனை இளவார் இந்த இலங்கை நாட்டில் எந்த இடத்திற்கு போனாலும் அத்தாவுல்லா திறக்காத தண்ணியும் இல்லை, அத்தாவுல்லா திறக்காத கட்டடங்களும் இல்லை. புத்தளைக்கு போங்கோ, நம்மளதான் இருக்குது. கதிர்காமத்துக்கு போங்கோ. இப்படியெல்லாம் ஓடி பணிபுரிய முடியுமாக இருந்தால் என்னுடைய இதயம், என்னுடைய பாதி சம்மாந்துரைக்கு செய்ய முடியாமலா போய்விடும்? ஆகவே உடன்பிறப்புகளே, பேசுவதற்கு இன்னும் நேரமும் இருக்கிறது, வேறு சந்தர்ப்பங்களும் வரும். இந்த சபையை தேசிய காங்கிரசிடம் சம்மாந்துரை மக்கள் தந்து பாருங்கள், தந்து பாருங்கள். சம்மாந்துரை எவ்வாறு திட்டமிடப்படும், எவ்வாறு நகரத்துக்கான திட்டமிடப்படும், எவ்வாறு பொருளாதார விடயங்களை பற்றி பேச முடியும் என்பதை தேசிய காங்கிரஸ் செய்து காட்டும். அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் இதற்கு முதல் எனக்கு தரவில்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தலில் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் செய்யுங்கள். ஆனால் வாக்கு போட்டாலும் போடாமல் விட்டாலும் என்னுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உங்களுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். இங்கு பட்டியலும் இருக்கிறது. இவைகள் எனக்கு தேவைப்பட்டவைகள் அல்ல. எனவே இந்த பயணம், இந்த நாட்டில் நாம் எல்லோரும் அள்ளி போட்ட ஒரு தலைவன். போடுகின்ற பொழுது சொன்னேன், இந்த இலங்கையில் முதல் ஆயுதம் எடுத்து மக்களை கொன்ற கூட்டம் அது. இளைஞர்களே கவனம் என்றோம், கவனமாக சொன்னோம். இவர்களோடு ரௌபக்கீமோடும் ரிஷாடோடும் கொண்ட கோபத்தில் அள்ளி போட்டு விட்டோம். இஸ்லாத்தையே காணாமக்கிறமாயிருத்தான் அந்த நிலவரம். இன்றைக்கு கருவறையில் முஸ்லிம்களை இல்லாமல் செய்கின்ற
அந்த நிலைமைகள் தான் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசியலுக்காக இனவாதம் பேசியவர்கள் ஒரு காலத்திலே இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு உண்மையில் கடும் கவனமாக மார்க்கமில்லை, நாங்கள் எல்லாம் ஒன்றுதான் என்ற நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது. யகூதி நசாராக்கள் அவர்களுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நமது மக்கள் சின்னாபின்னப்படுத்தப்படுகிறார்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பொத்திவிலும் தான், அருகம்பையிலும் தான், வேறு மட்டக்களப்பிலும் தான் முஸ்லிம்களுக்கு எதிரான குரல்கள் எவ்வாறு வந்து கொண்டிருக்கிறது என்பதை படித்தவர்கள் சிந்தித்து பாருங்கள். உலகம் அழிகின்ற காலம் வந்துவிட்டதோ என்று உணர்கின்ற அளவிற்கு காசாவில் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இலங்கை புவியியல் மையம் மிக முக்கியமானது. இந்த மையம் சாதாரணமான மையம் அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய இடம். இங்கு எல்லா மேகங்களும் மூட்டங்களும் இங்குதான் வந்து கொண்டிருக்கிறது. நாம் கவனமாக பயணத்தை தொடர வேண்டியிருக்கிறது. இந்த கட்சிக்காரர்களை விடவும் நமது எதிர்காலம் தொடர்பாக சிந்திக்கின்றவர்களாக நாம் இருந்து, குதிரை உங்களுடைய கட்சி, அன்வர் இஸ்மாயிலினுடைய கட்சி, குதிரை தலைவர் அஷ்ரப் அவர்களுக்கு பிறகு அவருடைய தேவைகளை உருவாக்குவதற்காக எடுத்த கட்சி. இளைஞர்களே, வாக்களியுங்கள். நாள் மிகவும் குறைவாக இருக்கிறது. வீரமுனை வட்டாரத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ஆசனத்தை எப்படி நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். மற்றவர்கள் குக்கரிப்பதற்காக அவர்களால் எதுவுமே ஒன்றுமே செய்ய முடிந்திருக்கவில்லை என்பதற்கு நீங்கள் தான் சான்று. அந்த பிரச்சனையின் பொழுதும் நாங்கள் தமிழர்களோடு மிகவும் இரக்கமானவர்கள். அவர்களும் நாங்களும் வேறில்லை. அக்கரைப்பற்றாக இருக்கலாம், மல்வத்தையாக இருக்கலாம், சம்மாந்துறையாக இருக்கலாம், மூதூராக இருக்கலாம். இரண்டர கலந்து வாழ்கின்ற நாம் தமிழர்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்க வைப்பதன் மூலமே எத்தனையோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கோ நியூசிலாந்தில் முஸ்லிம்களை அழித்ததற்காக பள்ளிவாசலிலே இங்கு இலங்கையில் நாம் திட்டமிட்டது போன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லாத பேச்சுக்கள். எனவேதான் மிகவும் கவனமாக நடக்க வேண்டிய ஒரு காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். நமக்காக தலைமைகள் இல்லை. தலைவர் அஷ்ரப் அவர்களோடு இருந்து அந்த பயணத்திலே நாங்களும் இரண்டர கலந்ததனால் தான் இன்றைக்கு ஒரு பிரதேச சபை தேர்தலிலே வந்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இல்லாவிட்டால் எனக்கு என்ன நன்மை இருக்கிறது தோழர்களே? அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, உரையாற்றி விடைபெற்று தந்திருக்கின்ற இன்றைய நாள் நிகழ்ச்சியினுடைய பிரதம அதிதி தேசிய காங்கிரசினுடைய தேசிய தலைவர் இன்றைய நாள் நிகழ்ச்சிக்கு வந்து எங்களோடு பல உண்மை கருத்துக்களை வழங்கியிருந்த முன்னாள் அமைச்சர் கௌரவ ALM